நள்ளிரவில் அகிலா பேசிய அந்த ஏளன பேச்சு அவளுக்குள் இருந்த மிச்ச பயத்தையும் துடைத்து எறிந்தது. அடுத்த நாள் அதிகாலை ஆகாஷ் இன்னும் தூக்கத்திலிருந்து எழவில்லை. மகிழ் அவள் பக்கத்தில் சுருண்டு படுத்திருந்தான். வர்ஷினி மெதுவாக எழும்பி தன் துணிகள் சிலவற்றையும் ஒரு காலத்தில் தன் அப்பா அவளுக்கு பரிசாக கொடுத்த அந்த தையல் கருவி பெட்டியையும் எடுத்துக்கொண்டாள். சத்தமில்லாமல் மகிழை தனது கைகளில் தூக்கி கொண்டாள். வீட்டின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். வாசலில் இன்னும் இருள் விலகவில்லை. குமரி மண்ணின் ஈரக்காற்று அவளது காயம்பட்ட மனதிற்கு தென்றலாக வீசியது. நேராக தனது பிறந்த வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தாள். அவளது ஊர் நாகர்கோவிலில் இருந்து சற்று தள்ளி இருக்கும் புத்தேரி. விடியற்காலையிலேயே வர்ஷினி வாசலில் நிற்பதை பார்த்த சங்கரபாண்டிக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் ஒரு பழைய காலத்து மனுஷன். கௌரவத்தை சந்தியில் விடாத ஒழுக்கம் கொண்டவர். என்னம்மா வர்ஷு, இந்த நேரத்தில் தனியாக வந்திருக்க? ஆகாஷ் வரலையா? சங்கரபாண்டி திண்ணையிலிருந்து இறங்கி வந்து கேட்டார். மீனாட்சி அம்மாள் உள்ளே இருந்து பதறிக்கொண்டு ஓடி வந்தாள். ஏம்புள்ள, உன் முகம் இப்படி வீங்கி போயிருக்கு, அழுதுருக்கியா? என்னாச்சு? வர்ஷினி எதையும் மறைக்கவில்லை. மாமியார் மெஷினை உடைத்தது, அகிலாவின் மிரட்டல், எல்லாவற்றிற்கு மேலாக ஆகாஷின் அந்த மௌனம் என எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்தாள். மீனாட்சி அம்மாள் அப்படியே தலையில் அடித்து கொண்டாள். ஐயோ ஐயோ, தையல் மிஷினை உடைச்சிட்டாங்களா? ஒரு பொம்பளை பிள்ளை பிழைக்கிற வழியை போய் இப்படியா செய்வாங்க? அந்த செல்லம்மாவுக்கு அம்புட்டு திமிரா? அவ மகன் போலீஸ்காரன்னா, என் மக ஒரு பள்ளிக்கூட வாத்தியாரோட மக. ஆனால் சங்கரபாண்டியின் முகம் மாறவில்லை. அவர் அமைதியாக திண்ணையில் உட்கார்ந்தார். வஷு, அம்மா சொல்கிறத கேட்டு ஆவேசப்படாத. அவங்க மெஷினை உடைச்சது தப்பு தான். ஆனால் அதுக்காக நீ புருஷன் வீட்டை விட்டுட்டு இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறது அதை விட பெரிய தப்பு. ஊரில் 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டான்னு பேச மாட்டாங்களா? அவரோட தம்பி கல்யாணம் நடக்கிற இந்த நேரத்தில் நீ அங்கே இல்லைன்னா அது நமக்கு தானே அசிங்கம் என்றார். அப்பா, உங்களுக்கு என் கௌரவத்தை விட ஊர் கௌரவம்தான் முக்கியமா? நான் அங்கே ஒரு அனாதையை அடிபட்டு நிற்கிறேன். என் புருஷன் என் பக்கம் நிற்கல. அந்த இடத்துல நான் எப்படி அப்பா தலை நிமிர்ந்து வாழ முடியும்? வர்ஷினி குமுறினாள். தலை நிமிர்ந்து நிற்கிறதுங்கிறது வீட்டை விட்டு வெளியே வரதில்லை இல்லை வர்ஷு, அங்கேயே இருந்து போராடுறதுல தான் இருக்குது. நீ இங்கேயே தங்கிட்டா அவங்களுக்கு அது இன்னும் வசதியாக போயிடும். பாத்தியா, அவளுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லி உன்னை இன்னும் மட்டம் தட்டுவாங்க. ஆகாஷை இங்கே வர சொல்லு, நான் பேசுகிறேன் என்றார். சங்கரபாண்டியின் இந்த அணுகுமுறை வர்ஷினிக்கு எரிச்சலை தந்தது. எல்லா அப்பாமார்களும் ஏன் தன்னோட மகளை புகுந்த வீட்டுக்கு அடிமையாகவே இருக்க நினைக்கிறாங்க? அவள் மனதுக்குள் கேள்வி பிறந்தது. அப்போது வர்ஷினியின் பெரியப்பா மகன் வெற்றி அங்கு வந்தான். வெற்றி ஒரு துடிப்பான இளைஞன். உள்ளூரில் ஒரு சிறிய கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்து வருகிறான். வர்ஷினிக்கு அவன் மீது எப்போதும் ஒரு தனி மரியாதை உண்டு. என்ன தங்கச்சி அழுதுட்டு இருக்கா? நீங்கள் தத்துவம் பேசிகிட்டு இருக்கீங்க. வர்ஷு, நீ ஒன்றும் கவலைப்படாத. மெஷின் தானே உடஞ்சிது. நான் உனக்கு இன்னைக்கு சாயங்காலமே ஒரு பவர் மெஷின் வாங்கி தரேன். அதை உன் வீட்டில் இல்லைன்னா என்னோட கார்மெண்ட்ஸில் ஒரு ஓரமாக போட்டுக்கோ. நீ அங்கே வந்து தச்சிக்கிடலாம். யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டாம். வெற்றி சொன்ன வார்த்தைகள் வர்ஷினிக்கு ஒரு பெரிய ஒளியை தந்தது. வெற்றி, நீ என்ன பேசுகிற? அவள் ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டி, வெளியே போய் வேலை செய்கிறதா? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அழகா? சங்கரபாண்டி அதட்டினார். பெரியப்பா, கௌரவம் வயிறு நிறைய சோறு போடுமா என்ன? தன்னோட பொண்டாட்டி உழைக்கிறத ஒருத்தன் அசிங்கமாக நினச்சா அவன்லாம் என்ன போலீஸ்காரன்? வர்ஷு, நீ தைரியமாக இரு. ஆகாஷ் வரட்டும், நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். வெற்றி வர்ஷினியின் தோளை தட்டி கொடுத்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் ஆகாஷின் புல்லட் சத்தம் வீட்டு வாசலில் கேட்டது. அவன் கண்கள் தூக்கமில்லாமல் சிவந்து போயிருந்தன. வர்ஷினி வீட்டை விட்டு வெளியேறியது தெரிந்ததும் அவன் பதறிப்போய் ஓடி வந்திருக்கிறான். ஆகாஷ் உள்ளே நுழையும் போதே சங்கரபாண்டி எழுந்து நின்றார். வாப்பா ஆகாஷ், என்ன விஷயம்? காலையிலேயே என் பொண்ணு இங்கே வந்து நிற்கிறா. ஆகாஷ் வர்ஷினியை ஒரு முறை பார்த்தான். அவனது பார்வையில் கோபமும் இருந்தது, குற்ற உணர்ச்சியும் இருந்தது. அது மாமா, நேற்று வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. இவ இப்படி தூக்கத்தில் எழும்பி வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. வர்ஷு, கிளம்பு, வா, வீட்டுக்கு போகலாம். வர்ஷினி அசையவில்லை. நான் வரமாட்டேன் ஆகாஷ். என்னோட மெஷின் அங்கே உடஞ்சி கிடக்கு. அந்த உடஞ்ச இரும்புக்கு சமமாக தானே நீங்கள் என்னையும் அங்கே பார்க்குறீங்க. உங்கள் அம்மா மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஆனால் என்னோட வேலையை தடுக்க மாட்டேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்தா மட்டும் நான் வருவேன். ஆகாஷுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. என்ன மன்னிப்பா? அம்மா கிட்ட நீ மன்னிப்பு எதிர்பார்க்குறியா? வர்ஷினி,
நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. நான் உன்னை தேடி வந்தது என் பொண்டாட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நீ அதை மீறி பேசின, அப்புறம் விளைவு வேறு மாதிரி இருக்கும். ஆகாஷின் குரலில் அந்த இன்ஸ்பெக்டர் அதிகாரம் எட்டி பார்த்தது. வெற்றி குறுக்கே வந்தான். ஆகாஷ், கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. இதெல்லாம் ஸ்டேஷன் இல்லை, உங்கள் மாமனார் வீடு. என் தங்கச்சி கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? வெற்றி, நீ இதில் தலையிடாத. இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. ஆகாஷ் அவனை முறைத்தான். புத்தேரி கிராமத்தின் அந்த சிறிய வீட்டில் வர்ஷினியின் பிறந்த வீட்டாருக்கும் ஆகாஷுக்கும் இடையே ஒரு பெரிய போர் வெடிக்க தொடங்கியது. அந்த சின்ன வீட்டின் வராண்டாவில் அனல் பறந்து கொண்டிருந்தது. ஆகாஷின் காக்கி சட்டைக்கும் வெற்றியின் சாதாரண உடைக்கும் இடையே ஒரு கௌரவ போர் நடந்து கொண்டிருந்தது. சங்கரபாண்டி அமைதியாக தூணில் சாய்ந்து நின்றார். அவருக்கு தெரியும், இந்த பிரச்சனையில் தான் எடுக்கும் ஒரு சின்ன முடிவு தன் மகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்று. ஆகாஷ், வெற்றி கேட்டதில் ஒரு நியாயம் இருக்கு. சங்கரபாண்டி மெதுவாக ஆரம்பித்தார். நீ ஒரு போலீஸ்காரனாக இருக்கிறத நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளேயும் லத்தியை தூக்குறது தப்புப்பா. என் மகள் தையல் மிஷினை உடைச்சது அவளையே உடைச்ச மாதிரி. நீ ஒன்று பண்ணு, இப்போ கிளம்பு. வர்ஷினி இங்கே 2 நாள் இருக்கட்டும். மனசு ஆறுன அப்புறமா நானே கூட்டிகிட்டு வரேன். சங்கரபாண்டியின் இந்த வார்த்தைகள் ஆகாஷுக்கு ஒரு பெரிய அவமானமாக தெரிந்தது. மாமா, நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? என்னோட பொண்டாட்டி என் அனுமதி இல்லாமல் இந்த வீட்டை விட்டு வந்ததே தப்பு. இப்போ நீங்கள் அவளை இங்கேயே வச்சுப்பீங்களா? சரி, இருக்கட்டும், வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ இவ என் கூட வரலன்னா இனிமேல் நான் காலத்துக்கும் இவளை தேடி வரவே மாட்டேன். ஆகாஷ் விறுவிறுவென திரும்பி பார்க்காமல் தன் புல்லட்டை நோக்கி கிளம்பினான். புல்லட் ஸ்டார்ட் ஆகும் சத்தம் வர்ஷினியின் இதயத்தை துளைப்பது போல இருந்தது. அவன் ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. எப்படி இவ்வளவு கல்லு மனசுக்காரனாக இருக்கிறார் என்று வர்ஷினி விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். மதிய உணவை வர்ஷினி தொடவே இல்லை. மீனாட்சி அம்மாள் எவ்வளவோ கெஞ்சியும் அவள் கேட்கவில்லை. வர்ஷு, அம்மா சொல்கிறதை கேளு. ஆகாஷ் கோபக்காரன்தான், ஆனால் அவன் ரொம்ப நல்லவன். அந்த அகிலா வீட்டு சம்பந்தம்தான் எல்லாத்துக்கும் காரணம். வசந்தோட கல்யாணம் முடிஞ்சா எல்லாமே சரியாயிடும். மீனாட்சி தேற்றினாள். இல்லை அம்மா, அந்த அகிலா வர்றதுக்கு முன்னாடியே என்னோட வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு. அவள் வந்தால் அது இன்னும் தான் நரகமாகும். வெற்றி அண்ணா சொன்ன மாதிரி நான் இனிமேல் எனக்காக வாழப்போகிறேன். வர்ஷினி கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தாள். மாலை 4 மணி இருக்கும். வெற்றி ஒரு பெரிய லாரியில் எதையோ ஏற்றி கொண்டு வந்தான். வர்ஷினி ஆச்சரியமாக பார்த்தாள். என்னண்ணா இது? வெற்றி சிரித்து கொண்டே சொன்னான். வர்ஷு, நீ சொன்னியே உன்னோட மெஷின் உடஞ்சி போச்சுன்னு. இதோ புது மிஷின், ஆட்டோமேட்டிக் மிஷின். இதை பார்த்தாலே உனக்கு தைக்கிற ஆசை வந்துடும். இந்தா, இதை இப்போவே உன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் இறக்க போகிறேன். அப்பா, நீங்களும் வாங்க. அன்னைக்கு செல்ல மாற்ற தள்ளுனாங்கல்ல, இப்போ இதை தள்ள சொல்லுங்க பார்ப்போம் என்று சொல்லி சிரித்தான். சங்கரபாண்டிக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் வெற்றியின் வேகம் அவருக்கு பிடித்திருந்தது. வர்ஷினிக்கும் ஒரு புது தெம்பு வந்தது. ஆமாம், நான் ஏன் பயந்து ஓடி வரணும்? அது என்னோட புருஷன் வீடு, அங்கே எனக்கும் தானே உரிமை இருக்குது. வர்ஷினி, வெற்றி மற்றும் சங்கரபாண்டி மூவரும் ஆகாஷின் வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டின் வாசலில் ஆகாஷின் கார் நின்று கொண்டிருந்தது. உள்ளே வசந்தும் செல்லம்மா அத்தையும் ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். லாரி வாசலில் வந்து நின்றதும் செல்லம்மா அத்தை வெளியே வந்தார்கள். என்னல இது? வர்ஷினி, எதுக்கு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்க? லாரியில் என்னத்தை தான் இருக்கு? வெற்றி முன்னால் வந்தான். அத்தை, நீங்கள் பழைய மிஷின் உடைச்சிங்கல்ல, அதான் வர்ஷினிக்கு ஒரு புது மிஷின் வந்திருக்கு. இனிமே அவள் இன்னும் ஸ்பீடாக தைப்பா. என்னது, மறுபடியும் மிஷினா? லே ஆகாஷ், இங்கே பாருல! செல்லம்மா கத்தினார்கள். ஆகாஷ் உள்ளே இருந்து வெளியே வந்தான். அவன் முகத்தில் ஒரு விதமான வெறுமை இருந்தது. மாமா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நான் தான் சொன்னேன்ல, வசந்த் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இது வேண்டாம்னு. வர்ஷினி ஆகாஷின் முன்னால் வந்து நின்றாள். ஆகாஷ், இது என்னோட உழைப்பு. இதுக்கு தடை போடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நான் இந்த மெஷினில் தைக்கத்தான் போகிறேன். இதில் வர காசை வச்சு மகளுக்கு தேவையானதை வாங்குவேன். ஆகாஷ் ஒரு நிமிடம் மௌனமாக வர்ஷினியின் கண்களை பார்த்தான். அவள் கண்களில் இருந்த உறுதி அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவன் எதுவும் பேசாமல் ஒதுங்கி வழிவிட்டான். லாரியில் இருந்து அந்த பெரிய மிஷின் இறக்கப்பட்டு வர்ஷினியின் தையல் அறைக்குள் வைக்கப்பட்டது. உடைந்த பழைய மிஷினை வெற்றி வெளியே எடுத்து போட்டான். செல்லம்மா அத்தை ஆத்திரத்தில் கொதித்தார்கள். சரிடா ஆகாஷ், சரி, நீ உன்னோட பொண்டாட்டிக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இரு. நாளைக்கு அந்த அகிலா வீட்டிலேருந்து வந்து கேள்வி கேட்கும்போது நீயே பதில் சொல்லிக்க. அப்புறம் கல்யாணம் நின்று போச்சுன்னா எனக்கு தெரியாது.
என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார்கள். அன்று இரவு வர்ஷினி அந்த புது மெஷின் முன்னால் அமர்ந்தாள். அதன் விளக்கை எரிய விட்டாள். இருட்டில் அந்த சின்ன வெளிச்சம் அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்தது. அப்போது ஆகாஷ் மெதுவாக அறைக்குள் வந்தான். வர்ஷினி அவனை பார்க்கவில்லை. வர்ஷு, அந்த மெஷினை உடைச்சதுக்கு நான் தடுத்திருக்கணும். தப்பு என் மேலே தான். ஆனால் எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதனால் வசந்தோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடுமோன்னு. இப்போ தான் அந்த அகிலா வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு வசந்தும் அம்மாவும் மட்டும் பேச போகிறாங்க. நீ வர வேண்டான்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆகாஷின் குரலில் ஒரு கவலை இருந்தது. பரவாயில்ல ஆகாஷ், என்னை மதிக்காத இடத்துக்கு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு அகிலா இந்த வீட்டுக்கு வந்தா இந்த தையல் மிஷின் சத்தத்தை விட பெரிய சத்தத்தை அவள் உண்டாக்குவா. அப்போ உங்களுக்கு என்னோட அருமை புரியும். வர்ஷினி மெஷினை இயக்கினாள். கடகடவென அந்த புது மெஷினின் சத்தம் அந்த வீடு முழுவதும் கேட்டது. அது ஒரு போராட்டத்தின் தொடக்கத்திற்கான முழக்கம் போல இருந்தது. அடுத்த நாள் காலை பொழுது ஒரு விதமான இறுக்கத்தோடு விடிந்தது. வர்ஷினி தன் புதிய மெஷினில் ஒரு துணியை வைத்து தைக்க தொடங்கியிருந்தாள். கடகடவென மிஷின் ஓடும் சத்தம் அந்த வீட்டின் மௌனத்தை கிழித்து கொண்டிருந்தது. சரியாக அந்த நேரத்தில் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. ஆட்டோவிலிருந்து இறங்கியது வர்ஷினியின் மாமனார் சுப்பையா. அவர் ஊரிலிருந்து ஒரு விசேஷத்திற்கு போய்விட்டு திரும்பி வந்தார். கையில் ஒரு பெரிய பையும் முகத்தில் ஒரு விதமான அதிகார தோரணையும் இருந்தது. அவர் வாசலில் கால் வைத்ததுமே மெஷின் சத்தம் அவர் காதில் விழுந்தது. என்ன செல்லம்மா, இது என்ன புது சத்தம்? சுப்பையாவின் குரல் கணீரென்று கேட்டது. செல்லம்மா ஓடி வந்து அவர் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டார். வாங்கங்க வாங்க, நீங்கள் இல்லாதப்ப இங்கே ஒரு பெரிய போர்க்களமே நடந்து போச்சு. உங்கள் மூத்த மருமவா அடங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சி அவள் அண்ணனை வச்சு ஒரு புது மிஷினை இங்கே கொண்டு வந்து இறக்கிட்டா. நான் எவ்வளவோ தடுத்தேன், ஆனால் உங்கள் மோகனும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். ஏன், பழைய மிஷினுக்கு என்ன ஆயிற்று? அது அவன் என்னை எதிர்த்து பேசினா. கோவத்தில் அந்த மிஷினில் கையை வச்சேன், அது கொஞ்சம் உடஞ்சிட்டு. அதுக்குன்னு அவள் அண்ணனை வச்சு புது மிஷினை வாங்கி போட்டிருக்கா என்று கூறினார். சுப்பையா நேராக தையல் அறைக்குள் சென்றார். மிஷின் முன்னால் அமர்ந்து தைத்து கொண்டிருந்த வர்ஷினி அவரை கண்டதும் எழுந்து நின்றாள். வாங்க மாமா, நல்லபடியாக போயிட்டு வந்துட்டீங்களா? சுப்பையா அவளது கேள்வியை பொருட்படுத்தவில்லை. அவர் கண்களில் ஒரு கோபம் மின்னி மறைந்தது. வர்ஷினி, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? இந்த வீட்டில் நாங்கள் ஒரு கௌரவத்தை பாதுகாத்துட்டு வரோம். நான் தாசில்தார் ஆஃபீஸில் வேலை பார்த்தவன். என் மகன் இன்னைக்கு பெரிய போலீஸ் ஆஃபீஸர். எங்கள் வீட்டு வாசலில் தையல் கடை நடக்கிறத நான் அனுமதிக்க முடியாது. கொண்டு வச்சிருந்தா என்ன, யார் கொண்டு வச்சிருந்தா எனக்கு என்ன? இதை இப்போவே இங்கே இருந்து தூக்கணும். வர்ஷினிக்கு உடல் நடுங்கியது. மாமா, இது கடை இல்லை மாமா. என்னோட நேரத்தை வீணாக்காம நான் செய்கிற ஒரு சின்ன வேலை. இதனால் வீட்டுக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? நஷ்டம் காசில் இல்லை மருமகளே, கௌரவத்தில் இருக்குது. நாளைக்கு அந்த அகிலா வீட்டுக்காரங்க இங்கே வந்தா, அவங்க காதில் இந்த கடகட சத்தம் விழுந்தா, அவங்க நம்மளை ஒரு கீழ்த்தரமான குடும்பமாக நினைப்பாங்க. உனக்கு உன்னோட சுயநலம்தான் முக்கியமா? வசந்தோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா? சுப்பையா தன் மேல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு ஹாலுக்கு வந்தார். ஆகாஷ் அப்போதுதான் ரெடியாகி வெளியே வந்தான். அப்பாவை பார்த்ததும் அவன் சற்று தயங்கி நின்றான். அப்பா, எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன் ஆகாஷ். ஆனால் வந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லை. உன் பொண்டாட்டி என்னன்னா என்னையே எதிர்த்து பேசுகிறா. நீ என்னடானா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஒரு போலீஸ்காரனுக்கு தன்னோட வீட்டையே நிர்வகிக்க தெரியலன்னா அவன் எப்படி ஊரை நிர்வகிப்பான்? சுப்பையாவின் குத்தல் பேச்சு ஆகாஷை சுட்டது. செல்லம்மா அத்தை இதை பார்த்து ஒரு நக்கல் சிரிப்போடு நின்றாள். பாத்தியா ஆகாஷ், உங்கள் அப்பாவுக்கே இது பிடிக்கல. இப்போவாது அந்த மிஷினை தூக்கி போடுற வழியை பாரு. ஆகாஷ் வர்ஷினியை பார்த்தான். வர்ஷினியின் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் எட்டி பார்த்தது. அவள் தன் மாமனாரிடம் ஏதாவது நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவரோ தன் மனைவியின் எண்ணங்களுக்கு உரமிடுபவராக இருந்தார். அப்பா, வர்ஷினிக்கு ஒரு ஆர்வம் இருக்குப்பா. அவ இதை காசுக்காக மட்டும் பண்ணல. ஆகாஷ் இழுத்தான். ஆர்வம்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குது. குடும்ப மரியாதையை தாண்டி ஒரு ஆர்வம் தேவையில்லை. வர்ஷினி, இதை பாரு. இப்போ நான் சொல்கிறத கேட்டு இந்த வேலையை நீ நிப்பாட்டினா சரி. இல்லைன்னா இந்த தையல் மிஷின் இங்கே இருக்காது. அதையே மீறினா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது. சுப்பையா தனது இறுதி தீர்ப்பை சொன்னது போல சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். வர்ஷினி அந்த அறையில் அப்படியே நிலைகுலைந்து அமர்ந்தாள். தன் வாழ்நாள் முழுவதும் தைத்து சேர்த்து வைத்த உறவுகள் எல்லாம்
இன்று ஒரு தையல் மிஷின் சத்தத்தில் பிரிந்து போகுமோ என்ற பயம் அவளை கவ்வியது. மாமனார் சுப்பையாவின் வருகை அவள் வாழ்க்கையில் ஒரு புதிய இக்கட்டான சூழலை உருவாக்கியிருந்தது. சுப்பையாவின் அந்த அதிகாரமான பேச்சிற்கு பிறகு வர்ஷினிக்கு அந்த வீடே ஒரு சிறைச்சாலை போல தெரிந்தது. வாசலில் இருந்து வரும் காற்று கூட அவர்கள் அனுமதி பெற்றுத்தான் உள்ளே வர வேண்டும் என்பது போன்ற ஒரு இறுக்கம் அங்கே நிலவியது. வர்ஷினி தன் அறைக்குள் அமர்ந்து தன் தோழி சுமதி அவளது குழந்தைக்கு தைக்க கொடுத்திருந்த ஒரு பட்டு சட்டையை கையில் எடுத்தாள். சுமதியும் வர்ஷினியும் பள்ளி தோழிகள். சுமதியின் குழந்தைக்கு இன்று முதல் பிறந்த நாள். வர்ஷு, கடையில் தைக்க கொடுத்த அந்த ஃபினிஷிங் வராதடி, நீ தான் தச்சு தரணும் என்று சுமதி ஆசையாக கேட்டு கொண்டதால் வர்ஷினி அந்த பட்டு துணியில் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளை செய்திருந்தாள். சட்டையின் ஓரங்களில் தங்க நிற நூல் கொண்டு மிக சிறிய பூக்களை தைத்திருந்தாள். அவளது ஒவ்வொரு தையலும் ஒரு ஓவியம் போல இருந்தது. மிஷினை இயக்கினால் சத்தம் வரும், மாமனார் சத்தம் போடுவார் என்பதால் வர்ஷினி கை ஊசி கொண்டு மிகவும் நிதானமாக அந்த வேலையை முடித்தாள். மதியம் 2 மணி இருக்கும். சுமதிக்கு ஃபோன் செய்தாள். சுமதி, ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சுடி, வந்து வாங்கிட்டு போறியா? மறுபக்கம் சுமதி வருத்தமான குரலில் பேசினாள். ஐயோ வர்ஷு, சாரிடி, குழந்தைக்கு திடீர்னு லேசான காய்ச்சல், விசேஷம் வேற நைட்டு இருக்குது, என்னால் கிளம்பி வர முடியல. நான் என்னோடய ஹஸ்பண்ட் ரமேஷ் கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். அவர் இப்போ அந்த பக்கமாக தான் பைக் எடுத்துகிட்டு வராராம், அவர் வந்து வாங்கிப்பார், சரியா? வர்ஷினி ஒரு நிமிடம் யோசித்தாள். வீட்டின் நிலைமை இப்போது சரியில்லை. இந்த நேரத்தில் ஒரு ஆண் வீட்டுக்கு வருவது பிரச்சனையை உண்டாக்குவோம் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் சுமதிக்கு மறுப்பு சொல்லவும் அவளுக்கு மனமில்லை. சரிடி, வர சொல்லு என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். சிறிது நேரத்திலேயே வாசலில் ஒரு பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. வர்ஷினி அந்த பட்டு சட்டையை ஒரு அழகான கவரில் போட்டு எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். அங்கே சுப்பையாவும் செல்லம்மாவும் சோஃபாவில் அமர்ந்து டிவியில் செய்திகள் பார்த்து கொண்டிருந்தனர். வர்ஷினி அவர்களை கடந்து வாசலுக்கு சென்றாள். யார் அது? சுப்பையாவின் குரல் கணீரென்று கேட்டது. அது என்னோட தோழி சுமதியோட கணவர் மாமா. ஒரு துணி தைக்க கொடுத்திருந்தாங்க, அதை வாங்க வந்திருக்கார். வர்ஷினி சொல்லிக்கொண்டே வெளியே சென்றாள். வாசலில் ரமேஷ் நின்றிருந்தார். வாங்கண்ணே வாங்க, சுமதி ஃபோன் பண்ணிச்சு, இந்தா பையன் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர முடியலைன்னு சொல்லிடுங்க என்று கூறி அந்த பையை அவரிடம் கொடுத்தாள். ரமேஷ் அந்த பையை திறந்து சட்டையை பார்த்தார். வாவ், என்ன வர்ஷினி, கடையில் தைக்கிறத விட சூப்பராக இருக்குது. அந்த கோல்டன் நூல் வேலைப்பாடெல்லாம் சூப்பர். சுமதி இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனால் தையல் கூலி எவ்வளவு என்று கேட்டபடி தன் மணி பர்ஸை எடுத்தார். வேண்டாம் அண்ணே, சுமதி என்னோட ஃப்ரெண்டு, அவகிட்ட எதுக்கு காசு? வர்ஷினி மறுத்தாள். அதெப்படி வர்ஷினி, இது உன்னோட உழைப்பு, கண்டிப்பாக காசு வாங்கிக்கணும் என்று கூறி ஒரு 500 ரூபாய் நோட்டை வலுக்கட்டாயமாக அவளிடம் நீட்டினார். வர்ஷினி அதை வாங்க தயங்கினாள். ஆனால் அவர் விடவில்லை. அவள் கையில் பணத்தை கொடுத்துவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் வர்ஷினி என்று கூறிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்து கிளம்பினார். வர்ஷினி அந்த பணத்தோடு உள்ளே திரும்பிய போது அங்கே யமதர்ம ராஜா போல சுப்பையாவும் அவருக்கு பின்னால் ஒரு விஷப்பாம்பு போல செல்லம்மாவும் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் வர்ஷினியை பார்த்த விதம் அவளுக்கு அச்சத்தை உண்டாக்கியது. என்ன இது? சுப்பையா வர்ஷினியின் கையில் இருந்த 500 ரூபாய் நோட்டை சுட்டி காட்டினார். அது அந்த துணி தைச்சதுக்கான கூலி மாமா, சுமதியோட கணவர் கொடுத்தாரு. வர்ஷினி மெதுவாக சொன்னாள். செல்லம்மா இப்போ குறுக்க வந்தாள். பார்த்தீங்களா உங்கள் மருமகளோட லட்சணத்தை? ஏண்டி, இந்த 500 ரூபாய்க்கு போய் இவ்வளவு கேவலமாக இறங்குவியா? ஒரு போலீஸ்காரனோட பெண்டாட்டி வாசலில் நின்று ஒரு அந்நிய ஆம்பளை கூட கை கோத்து பணத்தை வாங்குறத பார்த்தா ஊரில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அத்தை, நான் ஒன்றும் கை கோர்க்கல, தையல் கூலிதான் வாங்கினேன், இதில் என்ன தப்பு இருக்குது? வர்ஷினி ஆவேசமாக கேட்டாள். சுப்பையா கோபமாக மேசையை தட்டினார். தப்பு இருக்கு வர்ஷினி, பெரிய தப்பு இருக்கு. நீ இந்த வீட்டை ஒரு சத்திரமாக மாற்றிட்ட. எவனோ ஒருத்தன் வர்றான், நீ வாசலில் நின்று அவன்கிட்ட சிரித்து பேசுகிற, அவன் உன் கையில் பணத்தை வச்சுட்டு போகிறான். ஒரு குடும்ப பொம்பளைக்கு இது அழகாவா இருக்குது? நீ தைக்கிற லட்சணத்தை விட நீ ஒரு ஆம்பளை கிட்ட பேசுறது தான் அசிங்கமாக இருக்குது. கண்டவன் எல்லாம் படியேறி வர மாதிரி நீ இந்த வீட்டை மாற்றி வச்சிருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா? அந்த வார்த்தைகள் வர்ஷினியின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. கண்டவன் எல்லாம், இந்த ஒரு வார்த்தை அவளது அத்தனை கௌரவத்தையும் அளித்து விட்டது. மாமா, வார்த்தையை அளந்து பேசுங்க. அவர் என்னோட ஃப்ரெண்டோட புருஷன், எனக்கு அண்ணன் மாதிரி. அவங்க குழந்தைக்கு நான் கஷ்டப்பட்டு தச்சு கொடுத்துருக்கேன். என்னை பற்றி தப்பாக பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. வர்ஷினி கத்தினாள்.
ஓஹோ, உரிமை இல்லைங்களா? இந்த வீட்டு எஜமான நான் என் முன்னாடியே இவ்வளோ கொழுப்பா பேசுறியா? செல்லம்மா, இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவளுக்கு அந்த தையல் மிஷின் மேலே இருக்கிற திமிரு தான் இப்படி பேச வைக்குது. ஆம்பளைங்க கூட பேசி பழகுனா அப்புறம் இவ திமிரு இன்னும் கூடி போயிடும். சுப்பையாவின் பேச்சு கீழ்த்தரமாக போய்க் கொண்டிருந்தது. வர்ஷினி அப்படியே தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். கடவுளே, ஒரு உழைப்புக்கு இவ்வளோ அசிங்கமான பட்டமா? நான் என்ன தப்பு பண்ணுனேன்? காசுக்காக நான் எதையும் விற்கலையே. என்னோட உழைப்பில் வந்த காசைத்தானே வாங்கிக்கிட்டேன். இந்த வாக்குவாதம் முற்றிய நேரத்தில் வாசலில் ஆகாஷின் புல்லட் சத்தம் கேட்டது. ஆகாஷ் உள்ளே வரும்போதே வீட்டின் பதற்றம் அவனுக்கு நன்றாக புரிந்தது. என்ன நடக்குது இங்க? ஏன் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆகாஷ் கேட்டான். செல்லம்மா முந்தி கொண்டாள். வாடா ஆகாஷ், வா. உன் பொண்டாட்டி பண்ணுற காரியத்தை பாரு. வாசல்ல ஒரு ஆம்பளை வந்து நிற்கிறான். இவ அவகிட்ட காசு வாங்குறா. உங்கள் அப்பா கேட்டதுக்கு அவரையே எதிர்த்து பேசுகிறா. கண்டவனம் வீட்டு படியேறி வர மாதிரி இவ செஞ்சு வச்சிருக்காடா. ஆகாஷ் வர்ஷினியை பார்த்தான். வர்ஷினி தையல் கூலி வாங்கிய அந்த 500 ரூபாய் நோட்டை தரையில் எறிந்தாள். இந்த 500 ரூபாய்க்கு தான் இவ்வளவு பேச்சா ஆகாஷ்? உங்கள் அப்பாவும் அம்மாவும் என்ன எல்லாம் கேவலமாக பேசுகிறாங்கன்னு கேட்டிங்களா? ஒரு ஆம்பளை கூட பேசுகிறது குத்தமா? அந்த துணி சுமதியோடதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்புறம் என்ன நீங்களும் அமைதியாக இருக்கீங்க? ஆகாஷ் தன் அப்பாவை பார்த்தான். அப்பா, அது சுமதியோட புருஷன் ரமேஷ் தான், எனக்கு தெரியும். சுப்பையா மகனை முறைத்தார். உனக்கு தெரிஞ்சா என்னடா, ஊருக்கு தெரியுமா? நாளைக்கு ஒரு திருடன் வந்து இவகிட்ட பேசிட்டு போனாலும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீ சும்மா இருப்பியா? ஒரு நல்ல குடும்பத்து மருமக இப்படி திரியிறத நான் அனுமதிக்க மாட்டேன். ஒன்று இவ இந்த வேலையை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே அடக்கமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த வாசப்படியேற ஆம்பளைங்க காலையும் இவ கையையும் நான் உடச்சி போட்டுருவேன். சுப்பையாவின் அந்த பேச்சு வர்ஷினிக்கு ஒரு சவாலாக தெரிந்தது. அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தாள். மாமா, இனிமே யாரும் இந்த வாசப்படி ஏற மாட்டாங்க. வர்ஷினி ஆவேசமாக தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தினாள். அந்த 500 ரூபாய் நோட்டு ஹாலில் அனாதையாக கிடந்தது. ஒரு பெண்ணின் உழைப்புக்கு குடும்பம் கொடுத்த விலை அது. வீட்டிற்குள் நிலவிய அந்த பதற்றம் குறையவே இல்லை. சுப்பையாவின் அந்த கண்டவன் எல்லாம் என்ற வார்த்தை வர்ஷினியின் காதுக்குள் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இறைந்து கொண்டே இருந்தது. ஜன்னலோரம் உட்கார்ந்து அவள் கலங்கி போயிருந்த போது திடீரென குழந்தை மகிழ் அழும் சத்தம் கேட்டது. அவள் மகிழிடம், என்ன ஆச்சு உனக்கு? நீ ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? நீ வேற என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகில் நெருங்கினாள். குழந்தையின் கண்கள் லேசாக சிவந்திருந்தது. நெற்றியில் தொட்டு பார்த்தாள். குழந்தைக்கு காய்ச்சல் அடித்தது. வர்ஷினி பதறிப்போய் மகிழை தூக்கினாள். மகிழின் உடல் நெருப்பாய் கொதித்தது. ஐயையோ, மகிழுக்கு இவ்வளவு காய்ச்சலா என்று பதறியபடி அங்கே ஓடினாள். ஆகாஷ், ஆகாஷ், இங்கே பாருங்க, மகிழுக்கு உடம்பெல்லாம் கொதிக்குது. வாங்க, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். வர்ஷினியின் குரலில் பதற்றம் கூடியிருந்தது. ஆகாஷ் சட்டையை மாட்டிக்கொண்டு, சரி வர்ஷு, நீ குழந்தைய ரெடி பண்ணு, நான் வண்டியை எடுக்கிறேன் என்றான். சரியாக அவர்கள் வாசலுக்கு வரும்போது ஹாலில் இருந்த சுப்பையாவிற்கு ஃபோன் அடித்தது. அவர் எடுத்து பேசியதும் அவர் முகம் மலர்ந்தது. ஆமாம்மா ஆஷா, சரி சரி, வந்துட்டே இருக்கியா? சந்தோஷம்டா என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தார். ஏய் செல்லம்மா, கேட்டியா? ஆஷா இன்னைக்கு கிளம்பி வராளாம். இப்போ தான் ஃபோன் பண்ணுனா. அடுத்த நிமிடம் செல்லம்மா அத்தை ஓடி வந்தாள். ஆகாஷ், இங்கே நில்லு. உன் அக்கா ஆஷா கொல்லங்கோட்டிலேருந்து கிளம்பி நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டா. ரொம்ப நாள் கழிச்சு புள்ள வரப்போறா. அவளை போய் முதல்ல கூட்டிட்டு வா என்று அதிகாரமாக கட்டளையிட்டாள். ஆகாஷ் தயங்கினான். அம்மா, மகிழுக்கு நல்ல காய்ச்சல்மா. வர்ஷினி ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்கிறா. நான் இவங்களை விட்டுட்டு அப்புறமா போய் அக்காவை கூப்பிட்றனே. செல்லம்மா விடவில்லை. குழந்தைக்கு தான் அவள் இருக்கா இல்லை, அவள் கூட்டிகிட்டு போட்டோம். உன் அக்கா தனியாக நின்றுட்டு இருக்கா. அவளை நிற்க வைக்கிறது அழகா? அவள் அங்கே நின்றுட்டு தான் ஃபோன் பண்ணியிருக்கா. முதல்ல போய் அவளை கூட்டிகிட்டு வா. சுப்பையாம் சேர்ந்து கொண்டார். என்னல யோசிக்கிற? அக்கா வரப்போறா, முதல்ல போய் அவளை கூட்டிகிட்டு வா. வர்ஷினி, உனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி போக தெரியாதா? எதுக்கு இவனை இழுக்கிற? வர்ஷினிக்கு கை காலெல்லாம் நடுங்கியது. மாமா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்தில் இவர் அண்ணியை கூப்பிட போக சொல்கிறீங்களே. சரியாக அந்த நேரத்தில் வாசல் கதவு திறக்கப்பட்டது. ஒரு வாடகை காரில் இருந்து ஆஷா இறங்கி உள்ளே வந்தாள். அவளை பார்த்ததும் சுப்பையாவிற்கும் செல்லம்மாவிற்கும் சந்தோஷம் தாங்கவில்லை. ஆஷா உள்ளே நுழைந்ததும் சுப்பையாவை பார்த்து, அப்பா, எவ்வளவு நேரம் நான் ஃபோன் பண்ணுறது? அங்கே ஒரு வண்டியும் கிடைக்கல. அதான் அப்படியே ஒரு வாடகை காரை பிடிச்சிட்டு வந்துட்டேன் என்று பேசிக்கொண்டே உள்ளே வந்தாள். சுப்பையா ஆசையோடு கேட்டார். ஆஷாம்மா, எப்போ கிளம்புன? கொல்லங்கோட்டிலேருந்து வரதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேயா? வழியில் எந்த பிரச்சனையும் இல்லையே?
ஆஷா சோபாவில் அமர்ந்தபடி, ஒன்றும் இல்லைப்பா. ஆனால் பஸ்ஸில் நின்னப்போ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணால் அவன் எடுக்கவே இல்லை. சரி, ஆமாம், என்ன இது வீடே ஒரு மாதிரியாக இருக்குது? என் தம்பி பொண்டாட்டிக்கு என்னாச்சு, முகத்தை ஒரு மாதிரியாக வச்சிருக்கா என்று வர்ஷினியை திரும்பி பார்த்து கேட்டாள். செல்லம்மா உடனே வத்தி வைக்க தொடங்கினாள். அதை ஏன் கேட்குற ஆஷா? உன் தம்பி பொண்டாட்டிக்கு தான் இப்போ தையல் மிஷின் முக்கியமாக போச்சே. நீ வரன்னு தெரிஞ்சதும் மகிழுக்கு காய்ச்சல்னு சொல்லி ஆகாஷை வெளியே கூட்டிகிட்டு போக பார்க்குறா. வர்ஷினி அழகையோடு குறுக்கிட்டாள். அண்ணி, நிஜமாவே மகிழுக்கு ரொம்ப காய்ச்சல், உடம்பு நல்லா சுடுது. உடனே ஆஷா, என்னத்தை இது, இதுக்கா இவ்வளவு சண்டை? சுக்கு மல்லி போட்டு கசாயம் வச்சு கொடு, எல்லாம் சரியாயிடும். இதுக்கு போய் ஹாஸ்பிட்டல் அது இதுன்ட்டு தம்பியை இங்கேயே நிற்க வச்சுக்கிட்டு. சுப்பையா ஆஷாவிற்கு பக்கபலமாக சொன்னார். ஆகாஷ், நீ இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம். உன் அக்கா வந்திருக்கா, அவளுக்கு வேணுங்கிறத கவனி. வர்ஷினி, நீ வேணா குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுனா போ, இல்லைன்னா உள்ளே போய் படு. வர்ஷினிக்கு தன் கணவன் ஆகாஷின் மௌனம் பெரும் துயரத்தை கொடுத்தது. அவன் தன் அக்காவிடம் மெதுவாக ஏதோ பேசினான். ஆனால் அவன் தன் மனைவியின் பக்கம் நிற்கவில்லை. மகிழை தூக்கி கொண்டு வர்ஷினி தனியாக வாசலுக்கு வந்தாள். அவள் கண்கள் கலங்கியிருக்க மனதிற்குள் நினைத்தாள், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவங்க வேற வந்துட்டாங்க. இனி என்னென்ன நடக்க போகுதோ தெரியலையே. மகிழை தூக்கி கொண்டு வர்ஷினி வாசலில் நின்றபோது அவள் கண்கள் அணைகட்டிய வெள்ளமாக கலங்கி இருந்தது. உள்ளே செல்லம்மா அத்தையும் ஆஷாவும் சேர்ந்து அவளை ஒரு குற்றவாளி போல பேசி கொண்டிருந்தது அவள் காதில் விழுந்து கொண்டே இருந்தது. ஆகாஷ் உள்ளே தன் அம்மாவிடமும் அக்காவிடமும் எதையோ சமாதானமாக பேசினான். அம்மா, அக்கா இப்போ தானே வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ கவனிங்க. நான் என்ன இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அடுத்த நிமிஷம் வந்துடுறேன் என்று ஒரு வழியாக அவர்களை சமாளித்து விட்டு வெளியே வந்தான். வர்ஷு, வண்டி எடுத்துட்டேன், வா, ஏறி உட்காரு என்றான் ஆகாஷ். வர்ஷினி எதுவும் பேசவில்லை. இறுக்கமான முகத்தோடு மகிழை அணைத்தபடி பைக்கின் பின்னால் உட்கார்ந்து கொண்டாள். மருத்துவமனைக்கு செல்லும் வழிநெடுகிலும் அவளிடமிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அவள் மௌனம் ஆகாஷை சுட்டது. வண்டியை ஓட்டிக்கொண்டே ஆகாஷ் மெதுவாக கேட்டான். வர்ஷு, ஏன் இப்படி அமைதியாக இருக்க? நான் தான் வந்துட்டேன்ல. அக்கா வந்திருக்க நேரத்தில் அம்மாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அதான் அவங்கள சமாதானப்படுத்திட்டு வந்துட்டேன். வர்ஷினி அப்போதும் பதில் சொல்லவில்லை. மருத்துவமனையில் டாக்டரை பார்த்து மகிழுக்கு ஊசி போட்டு மருந்து வாங்கும் வரை அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மீண்டும் வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஆகாஷால் அந்த மௌனத்தை தாங்க முடியவில்லை. வர்ஷு, ஏதாவது பேசுடா, இப்படி ஊமையாயிருந்தா எனக்கு என்னவோ போல இருக்கு என்றான். வர்ஷினி இப்போது வாய் திறந்தாள். அவள் குரலில் கோபத்தை விட ஏமாற்றமே அதிகம் இருந்தது. பேச என்ன இருக்கு ஆகாஷ்? உங்கள் சொந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக கூட நீங்கள் உங்கள் அம்மா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் அனுமதி கேட்டு தான் வரணுமா? எதுக்குங்க இவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரியாக இருக்கிறீங்க? வெளியூர்காரன் பிரச்சனையை எல்லாம் தீர்த்து வைக்கிற உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டி பிள்ளை கஷ்டப்படும் போது சுயமாக ஒரு முடிவு எடுக்க தெரியலையே. வர்ஷு, நிலைமையை புரிஞ்சிக்கோ. என்ன நிலைமை? நான் உங்களை மட்டும்தானே நம்பி இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னோட நிலைமையை எப்போவாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எனக்கு ஒரு மரியாதையும் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு பாதுகாப்பும் தரல. நான் அனாதையாக நிற்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆகாஷ் என்று சொல்லும்போதே அவள் குரல் உடைந்தது. ஆகாஷ் ஒரு நிமிடம் பைக்கை ஓரமாக நிறுத்தினான். அவள் பக்கம் திரும்பி, வர்ஷு, கொஞ்சம் பொறுத்துக்கடா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வசந்த் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் எந்த நெருக்கடியெல்லாம், அது முடிஞ்சால் எல்லாம் சரியாயிடும். இன்னொரு விஷயம், வசந்துக்கு முறைப்படி பூ வைக்க போகிறோம். அதுக்காக தங்கச்சி வள்ளியும் ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்கா. அவளும் கிளம்பிட்டா, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவளும் வந்துடுவா என்றான். வர்ஷினி அதிர்ச்சியோடு பார்த்தாள். எனது, வள்ளியும் வராளா? ஏற்கனவே ஒரு அக்கா வந்து பிரச்சனை தொடங்கியாச்சு, இப்போ இன்னொருத்தங்களா? ஆகாஷ் கெஞ்சும் குரலில் பேசினான். ப்ளீஸ் வர்ஷு, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியாயிரு. எல்லாரும் ஒன்றா சேர்றப்ப கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ பதிலுக்கு பதில் பேசாமல் கொஞ்ச நாள் மட்டும் அமைதியாயிரு. அவங்க கிளம்புற வரைக்கும் நீ பொறுமையாக இருந்தா எனக்கு நிம்மதியாக இருக்கும். மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என் நிம்மதி தான் இல்லாமல் போகுது. வர்ஷினி ஆவேசமாக அவனை ஏறிட்டாள். நீங்கள் ஏன் எப்பவும் என்ன மட்டும் அமைதியாக இருக்க சொல்கிறீங்க? நான் என் வேலையை செஞ்சுட்டு என் பாட்டுக்கு ஒரு ஓரமாக தானே இருக்கேன். அவங்க எதுக்கு தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிடுறாங்க? அவங்கக்கிட்டேயும் அவங்க அம்மா அப்பாக்கிட்டேயும் சொல்ல வேண்டியது தானே. அவள் பாட்டுக்கு இருக்கா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏன் என்ன மட்டும் எப்பவும் பலிகடா ஆக்குறீங்க? ஆகாஷ் அவளது கைகளை பிடித்து கொண்டான். ப்ளீஸ் வர்ஷு, எனக்காக
எனக்கு வேலையிலேயே ஏகப்பட்ட டென்ஷன். வீட்லேயும் இப்படி இருந்தால் நான் எங்கே போவேன்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. வர்ஷினி ஒரு கசப்பான புன்னகையோடு கைகளை உருவி கொண்டாள். புரியுது ஆகாஷ், புரியுது. ரொம்ப நல்லாவே புரியுது. உங்களுக்கு உங்கள் குடும்பமும் உங்கள் நிம்மதியும் முக்கியம். அதுக்காக நான் செத்து சுண்ணாம்பு ஆனாலும் பரவாயில்ல, அப்படித்தானே? சரி, நான் அமைதியாகவே இருக்கேன். ஆனால் அந்த அமைதிக்கும் ஒரு விலை இருக்குங்கிறத மட்டும் மறந்துடாடுங்க. அதற்கு மேல் அவர்கள் பேசவில்லை. இருளில் பைக் அந்த வீட்டை நோக்கி நகர்ந்தது. வர்ஷினிக்கு தெரியும், வீட்டுக்குள் இப்போது ஒரு பெரிய பட்டாளமே காத்து கொண்டிருக்கிறது என்று. அவள் மனதில் நினைத்து கொண்டாள். ஐயோ, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவங்க வேற வந்துட்டாங்க. இனி என்னென்ன நடக்க போகுதோ தெரியலையே. ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டியா இல்லாமல் ஒரு கைதி மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறனே. வீட்டு வாசலில் வள்ளி பேசி கொண்டிருந்த சத்தம் கேட்டது. அனைவரும் சிரித்து பேசி கொண்டிருந்தனர். வர்ஷினி அங்கு இருக்கும்போது அங்கு மூச்சு காற்றின் சத்தம் கூட வெளியில் வரக்கூடாது. ஆனால் இப்போது ஏதோ ஒரு கலவரம் நடப்பது போன்ற சத்தம் வீட்டிலிருந்து வெளியே கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த அளவிற்கு அனைவரும் சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். வர்ஷினி தன் மனதை இரும்பாக்கி கொண்டு வீட்டிற்குள் நுழைய தயாரானாள். இரவு உணவு முடிந்து மெதுவாக பேச்சு சத்தங்களும் அரட்டைகளும் குறைய தொடங்கியது. அதன் பிறகு அந்த வீடே ஒரு அமைதிக்குள் மூழ்கியது. ஹாலில் ஆஷாவும் வள்ளியும் தரையில் பாய் விரித்து படுத்தனர். வெளியே மழை பெய்து ஓய்ந்திருந்த அந்த ஈரமான காற்று ஜன்னல் கம்பிகள் வழியாக உள்ளே வந்து கொண்டிருந்தது. வர்ஷினி சமையலறை வேலைகளை முடித்துவிட்டு கைகளை துடைத்தபடி தன் அறைக்குள் நுழைந்தாள். மகிழ் ஏற்கனவே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். காய்ச்சல் குறைந்திருந்தது. ஒரு தாயாக அவளுக்கு அது பெரிய நிம்மதியை கொடுத்தது. அறையில் ஒரு மங்கலான வெள்ளை நிற 0 வால்ட்ஸ் பல்பு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் ஆகாஷ் உள்ளே வந்து கதவை தாளிட்டான். வர்ஷினி அப்போதுதான் தன் கூந்தலை அவிழ்த்து சரி செய்து கொண்டிருந்தாள். கண்ணாடியின் வழியாக ஆகாஷை பார்த்தாள். மகிழ் எப்படி இருக்கான்? காய்ச்சல் குறைஞ்சிடுச்சா? ஏதாவது சாப்பிட்டானா? ஆகாஷ் கேட்டான். இல்லை, சாப்பிடல. பால் மட்டும்தான் குடித்தான். காய்ச்சல் குறைஞ்சிடுச்சு, இப்போதான் நிம்மதியாக தூங்குறான் என்று சொல்லிவிட்டு வர்ஷினி கட்டிலின் ஒரு ஓரத்தில் அமர்ந்தாள். ஆகாஷ் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். பகல் முழுவதும் ஒரு போலீஸ் அதிகாரியாக தன் குடும்பத்தின் பிடிவாதங்களுக்கும் மனைவியின் கண்ணீருக்கும் இடையே சிக்கி தவித்த அவனுக்கு அந்த நள்ளிரவு நேரம் மட்டும்தான் ஒரு மருந்தாக இருந்தது. அவன் மெதுவாக அவள் கைகளை பிடித்தான். பிறகு அவள் தோளில் கை வைத்தான். அவள் உடல் லேசாக சிலிர்த்தது. வர்ஷு, என் மேல கோபமா? வர்ஷினி அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவளது கண்களில் இன்னும் அந்த மௌனமான வலி தேங்கி இருந்தது. கோபம் இல்லை ஆகாஷ், ஆனால் ஒரு பயம். நீங்கள் ஏன் எப்போவும் என்ன மட்டும் அமைதியாக இருக்க சொல்கிறீங்க? நான் உங்கள் பொண்டாட்டிங்கிற உரிமையில் தான் கேட்குறேன். என் மனசு உங்களுக்கு தெரியலையா? ஆகாஷ் பதில் சொல்லவில்லை. மாறாக அவளது முகத்தை மெல்ல தன் கைகளுக்குள் ஏந்தினான். அவனது கரடுமுரடான விரல்கள் அவளது மென்மையான கன்னங்களை தடவின. அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். தெரியும் வர்ஷு, உன்னோட ஒவ்வொரு வலியும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த வீட்டில் நான் ஒரு மகனா, ஒரு அண்ணனா கைகளை கட்டிட்டு நிற்க வேண்டி இருக்கு. ஆனால் இந்த அறையில், இந்த கதவுக்கு பின்னாடி நான் உன்னோட ஆகாஷ் மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டே அவளது நெற்றியில் மென்மையாக இதழ் பதித்தான். அந்த ஒரு தீண்டலில் வர்ஷினியின் அத்தனை வைராக்கியமும் பனி போல உருகத் தொடங்கியது. ஒரு பெண்ணுக்கு தன் கணவனின் அரவணைப்பை விட பெரிய ஆறுதல் வேறு என்ன இருக்க முடியும்? அவள் மெதுவாக அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவனது இதய துடிப்பு அவளுக்கு ஒரு சங்கீதம் போல கேட்டது. ஆகாஷ் அவளது கூந்தலுக்குள் தன் விரல்களை நுழைத்து மெல்ல வருடினான். வர்ஷு. அவன் அவளது முகத்தை தூக்கி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த மங்கலான வெளிச்சத்தில் அவளது கண்கள் ஈரமாக மின்னின. ஆகாஷ் அவளது இதழ்களில் தெரிந்த அந்த துடிப்பை மெல்ல தன் இதழ்களால் தணித்தான். அந்த முதல் முத்தம் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பின் கிடைத்த அமைதியைப் போல் இருந்தது. வர்ஷினி அவனது கழுத்தை இறுக்கமாக கட்டி கொண்டாள். அவனது அணைப்பு அவளுக்கு ஒரு பாதுகாப்பான கோட்டை போல தெரிந்தது. ஆகாஷ் அவளை மெல்ல கட்டிலில் சாய்த்தான். அந்த அறையின் வாசனை மாறத் தொடங்கியது. மல்லிகை பூக்களின் மனம், அவளது மேனியின் வாசனை மற்றும் அந்த ஈரக்காற்றில் கலந்த காதலின் மனம் என அனைத்தும் ஒன்றிணைந்தன. ஆகாஷின் தீண்டல்கள் அவளது உடலில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சின. வர்ஷினி கண்களை மூடிக்கொண்டாள். அவனது ஒவ்வொரு ஸ்பரிசமும் அவளது காயங்களுக்கு மருந்திட்டது. ஒரு பெண்ணாக தான் மதிக்கப்படுகிறோம், நேசிக்கப்படுகிறோம் என்ற அந்த உணர்வு அவளுக்கு பெரும் வலுவை கொடுத்தது. ஆகாஷ், அவளது குரல் ஒரு விம்மலாக கேட்டது. என்னை எப்பவும் இப்படித்தானே வச்சிருப்பீங்க?
என்னை விட்டுட மாட்டீங்களே? ஆகாஷ் அவளது கழுத்து சந்தில் முகம் புதைத்து, உன்னை விடுறதுன்னா என்னைக்கே நான் விடுறதுக்கு சமம் வர்ஷு. நீதான் என்னோட பலம், பலவீனம் எல்லாமே என்று முணுமுணுத்தான். அந்த நள்ளிரவில் அதிகாரமும் அநியாயமும் நிறைந்த அந்த வீட்டின் ஒரு மூலையில் 2 ஆன்மாக்கள் காதலால் தங்களை உருக்கி கொண்டிருந்தன. வர்ஷினிக்கு அப்போது மாமனாரின் கசப்பான வார்த்தைகளோ நாத்தனார் ஆஷாவின் ஏளனமான வார்த்தைகளோ நினைவில் இல்லை. அவளுக்கு தெரிந்தது அவளது ஆகாஷ் மட்டுமே. அவளது தேடல் அவனிடம் முடிந்தது. அவனது வேகம் அவளிடம் அடங்கியது. அந்த அறையில் இருந்த தலையணை பூக்கள் இப்போது மெல்ல நசுங்கி தங்களின் நறுமணத்தை வாரி இறைத்தன. அந்த மனம் வர்ஷினியின் கூந்தலோடு கலந்து ஒரு புதிய உலகத்தை உருவாக்கியது. இரவு கழிய கழிய அவர்களின் காதல் இன்னும் ஆழமானது. வர்ஷினி ஆகாஷின் மார்பில் முகம் புதைத்து அவனது வெப்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தாள். அவளது விரல்கள் அவனது முதுகில் ஏதோ ஒரு கோலத்தை தீட்டிக் கொண்டிருந்தன. வர்ஷு, இப்ப சொல்லு, உனக்கு தையல் மிஷின் முக்கியமா இல்லை நான் முக்கியமா? ஆகாஷ் குறும்புடன் கேட்டான். வர்ஷினி அவன் மார்பில் ஒரு செல்ல கடி கடித்தாள். அது வேற இது வேற ஆகாஷ். அந்த மிஷின் எனக்கு தன்னம்பிக்கை தருது. ஆனால் நீங்கள் எனக்கு உயிர் தர்றீங்க. உயிரா தன்னம்பிக்கைன்னு கேட்டால் நான் எதை சொல்லுவேன்? ஆகாஷ் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். சரி சரி, சிரித்து கொண்டே சொன்னான். அந்த இரவின் மௌனம் அவர்களின் காதலை புனிதமாக்கி இருந்தது. இரவின் அந்த ஆழமான தாம்பத்தியத்தின் மிச்சங்கள் அந்த அறை எங்கும் ஒரு மெல்லிய நறுமணமாய் நிறைந்திருந்தன. விடியற்காலை வர்ஷினி ஆகாஷின் மார்பில் சாய்ந்து ஒரு சிறு குழந்தையைப் போல கிடந்தாள். 4 மணி இருக்கும். அந்த அறையின் ஜன்னல் வழியாக தெரிந்த நிலவு மெல்ல மறையத் தொடங்கியது. ஜன்னல் திரைகளின் வழியே ஊடுருவிய அந்த நீல நிற அதிகாலை வெளிச்சம் கலைந்து கிடந்த அவர்களின் போர்வையின் மீது ஒரு ஓவியத்தை தீட்டியிருந்தது. ஆகாஷ் மெல்ல கண்களை திறந்தான். தன் அணைப்பிற்குள் புதைந்திருந்த வர்ஷினியின் முகத்தை பார்த்தபோது அவனுக்குள் ஒரு பேரானந்தம் ஏற்பட்டது. அவளது நீள கூந்தல் அவனது தோள்களிலும் மார்பிலும் படர்ந்திருந்தது. இரவு முழுவதும் அவளோடு பகிர்ந்து கொண்ட அந்த தீராத காதல் அவனது மனதின் பாரத்தை மொத்தமாக துடைத்து எறிந்திருந்தது. அவன் மெதுவாக தன் விரல்களால் அவளது காது மடல்களை வருடினான். வர்ஷினி உறக்கத்திலேயே லேசாக சிலிர்த்து அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். வர்ஷு, எலும்புடா, விடிஞ்சிடுச்சி. ஆகாஷின் குரல் அந்த அதிகாலை குளிரில் ஒரு கதகதப்பான போர்வையைப் போல அவளது காதுக்குள் நுழைந்தது. வர்ஷினி மெல்ல கண்களை திறந்தாள். அவளது பார்வையில் இன்னும் கிறக்கம் எஞ்சியிருந்தது. அவனது முகம் அவளுக்கு மிக அருகில் இருந்தது. அவனது கண்களில் தெரிந்த அந்த தீராத அன்பு அவளை மீண்டும் ஒரு முறை நாணத்தில் ஆழ்த்தியது. அவள் தன் முகத்தை அவனது கழுத்து சந்தில் மறைத்து கொண்டாள். விடுங்க ஆகாஷ், இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாமே என்று அவள் முணுமுணுத்தாள். அவளது குரலில் இருந்த மென்மை ஆகாஷின் உள்ளத்தை உருக்கியது. இப்படியே இருந்த அப்புறம் உங்கள் மாமியார் வாசலில் வந்து சத்தம் போட போகிறாங்க என்று ஆகாஷ் குறும்பாக சொல்ல, வர்ஷினி மெல்ல தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவங்க சத்தம் போடட்டும், ஆனால் இந்த ஒரு சில நிமிஷங்கள் எனக்கானது என்று சொல்லிக்கொண்டே அவனது மார்பில் ஒரு மென்மையான முத்தத்தை பதித்தாள். ஆகாஷ் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அந்த அதிகாலை குளிருக்கு இதமாக இருவரின் உடல் வெப்பமும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரு புதிய கவிதையாக மாறியிருந்தது. வர்ஷு, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பற்றி பேச அகிலா வீட்டிலேருந்து வர்றாங்க. நேற்று அக்கா ஆஷா வந்தப்போ நடந்ததெல்லாம் மறந்துடு. இன்னைக்கு நீ ஒரு புது மனுஷியா அவங்க முன்னாடி நிற்கணும். யாரையும் பார்த்து பயப்படாத என்று ஆகாஷ் அவளது நெற்றியில் முத்தமிட்டு சொன்னான். வர்ஷினி ஒரு பெருமூச்சை வெளிப்படுத்தினாள். முயற்சி பண்ணுறேன் ஆகாஷ். ஆனால் அந்த பொண்ணு அகிலா, அவள் கண்ணில் ஏதோ ஒரு வன்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதையெல்லாம் தாண்டி நான் அமைதியாக இருக்கணும்னா உங்கள் துணை வேணும். நான் இருப்பேன்டா, எப்பவும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். வர்ஷினி கட்டிலில் அமர்ந்தபடி தன் கலைந்த கூந்தலை அள்ளி முடிந்தாள். அந்த மங்கலான வெளிச்சத்தில் அவள் ஒரு தேவதையைப் போல காட்சியளித்தாள். ஆகாஷ் அவளது அழகை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? வர்ஷினி வெட்கத்துடன் கேட்டாள். என் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருந்தா நான் வேற எதை பார்க்கறது என்று சொல்லி அவள் கைகளை பிடித்து தன் இதழ்களோடு ஒற்றிக்கொண்டான். வர்ஷினி மெதுவாக எழுந்து கண்ணாடி முன்னால் நின்றாள். அவள் தன் நெற்றியில் இருந்த கலைந்த பொட்டை சரி செய்து ஒரு புதிய பொட்டை இட்டு கொண்டாள். ஆகாஷ் பின்னால் வந்து அவளது தோளில் முகம் சாய்த்து கண்ணாடியில் அவளையே ரசித்தான். வர்ஷினி அவளது கைகளை அழுத்தி பிடித்து கொண்டாள். நிச்சயமா ஆகாஷ். அறைக்கு வெளியே மெல்ல நடமாட்டங்கள் கேட்கத் தொடங்கின. செல்லம்மா அத்தையின் பாத்திரங்கள் உருளும் சத்தமும்
ஆஷாவின் உரத்த பேச்சும் அந்த அதிகாலை அமைதியை மெல்ல கலைக்கத் தொடங்கின. வர்ஷினி ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு அந்த அறையின் கதவை திறந்தாள். வாசலில் நின்றபோது அவள் மனதில் அந்த இரவு உறவின் வாசம் இன்னும் பசுமையாக வீசிக்கொண்டிருந்தது. அவள் ஹாலுக்கு வந்தபோது சுப்பையா திண்ணையில் அமர்ந்து யாரோடோ ஃபோனில் பேசி கொண்டிருந்தார். ஆமாங்க, ஆமாம், இன்னைக்கு 10 மணிக்கு வந்துடுங்க. நம்ம வசந்துக்கு நிச்சயதார்த்த தேதியை குறிச்சிடலாம். சுப்பையாவின் குரலில் ஒரு அதிகார தோரணை இருந்தது. வர்ஷினி சமையல் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே செல்லம்மா அத்தை கடுகடுப்பான முகத்தோடு நின்றிருந்தாள். என்ன மருமவளே, இப்போதான் விடிஞ்சிருதா? அண்ணிங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு செய்ய வேண்டாமா? நல்ல உறங்கி எழும்பி வாரியா என்று கேட்டார். வர்ஷினி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை. ஆகாஷுக்கு கொடுத்த வார்த்தைப்படி அமைதி என்னும் ஆயுதத்தை கையில் ஏந்தி வேலை செய்ய தொடங்கினாள்.